ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி சூப்பராக மொறுன்னு ராகி பேப்பர் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு அரை கப்பு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்திக்கிறேன். இதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்திக்கிறேன். ஸோ கடலைப்பருப்பு சேர்த்துறதுனால தோசை நல்லா மொறுன்னு வரும். இதை ஒரு 4-5 தடவை தண்ணி தெளிவாக இருக்க வரைக்கும் கழுவிக்கலாம். கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா டே டைம் ஃபுல்லாக ஊற வச்சு நைட்டு நீங்கள் அரைச்சி வச்சிடலாம். ஏன்னா அது புளிச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணியை வடித்து வச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கழுவி இருக்கனால இந்த தண்ணியை மாவு அரைக்கும் போது சேர்த்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பருப்பு தானியமெல்லாம் ஊறின தண்ணியில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. மாவு அரைப்படுமா அப்படின்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஆனால் ராகி நைஸாக அரைப்படும். ஊற வைக்கிறது மட்டும் நம்ம கரெக்டாக ஊற வச்சுட்டா போதும். இது நைஸாக ஆனதும் எடுத்துடலாம். ஸோ நைஸாக ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்றேன். மாற்றி வச்ச பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தி நல்லா கலந்து ஓவர் நைட் புளிக்கட்டும். ஏன்னா இது புளிக்கும் போது அதில் இருக்க அந்த பாக்டீரியா நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. எப்போவுமே ஃபெர்மெண்ட்டான ஃபுட்டு எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ புளிக்கிற மாதிரி பாதி அளவு தான் நான் எடுத்திருக்கேன். புளிச்சு பொங்கி வராததுக்காக அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுற போகிறேன். அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா புளிச்சு மாவு பொங்கி வந்திருக்கு. ஸோ ராகி ஒரு நேரத்துக்கு அளவாக தான் நான் ஊற வச்சுருக்கேன். பொதுவாகவே ராகி, கம்பு, திணை இதெல்லாமே சீக்கிரம் புளிச்சிரும். அதனால் அளவாக ஒரு நேரத்துக்கு அளவாக யூஸ் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். இப்போ தோசை தவாவில் எண்ணெய் தேய்ச்சி தோசை விட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயமோ எதாவது ஒன்று வச்சு தேய்ச்சிட்டா தோசை நல்லா வரும். தைரியமாக நம்ம விடலாம். ராகி கடலைப்பருப்பு சேர்த்திருக்கனால நல்லா கிறிஸ்பியாகவே தோசை வரும். ஸோ நிச்சயமாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு டயட்டு தான். முக்கியமாக இந்த ராகியில் இருக்க கால்சியம், அயன் கண்டென்ட், முக்கியமாக விட்டமின் B12 எல்லாமே ரொம்ப ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்கும். ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ரிச் நியூட்ரியன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு தோசை தவா சூடானதும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு சைடு குக் ஆனதும் மொறுன்னு வேணுங்கிறதுனால நான் க்ளோஸ் பண்ணி வைக்கலை. ஸோ நீங்கள் மீடியமாக விடுறதா இருந்தால் தோசையை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விடுறேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் பட்டரோ இல்லை கீயோ சேர்த்திக்கலாம். ஒரு சைடு குக் ஆனதும் அதை நெக்ஸ்ட்டு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும். பார்த்தா நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக பேப்பர் மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இப்போ அதை திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு தடவை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு ராகி பேப்பர் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வெங்காய சட்னி, கார சட்னி எல்லாமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.